அதிமுக கூட்டணியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இப்ப 18 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்க கேட்டது கிடைச்சா முன்முறை ஆகிட்டா இல்ல ஏதோ நீங்க சமாதான முயற்சி இருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாட்டிக வன்முறை வெறியாட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. கருத்தியல் ரீதியா மோதலுக்கு தயாரா இல்லை. உண்மையில ஆளுங்கட்சியா இருந்தா எவ்வளவு கடவுளோட உள்ள வந்திருக்கலாம். அவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செய்யறதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வன்முறை வெறியாட்டங்களை, போதை கலாச்சாரத்தை, பெண்களுக்கு எதிரான சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கிற இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கான நோக்கம் இல்லை. அது மக்களுக்கான இயக்கம், பாட்டாளிகளுக்கான இயக்கம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால எங்களுக்கு அந்த வகையான தலைவர் எதை கேட்டிருக்கிறாரோ அதை பெற்றிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் முதலமைச்சராக எடப்பாடியாரை அமர வைக்கும் வரை, மக்களுக்கான ஆட்சி தொடரும் வரை போனார். தேர்தல் நேரமாக மாம்பழம் சின்னத்துக்கு வந்து 2 தரப்பும் பேசியே முடிவு பண்ணி உச்சநீதிமன்ற தலைமை கருத்து எடுத்திருக்காரு. சட்ட ரீதியாக மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கையில் இருக்கிறது. பாட்டாளிகள் அத்தனை பேரும் அவரின் பின்னாடி இருக்கிறார்கள். உரிமை மிக்க தலைமுறை இந்த நடைபயணத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மக்கள் பெருந்திரளாக திரண்டார்கள். அது எல்லாருக்குமான சாட்சி. அதனால் இதில் எந்த குழப்பமும் பாட்டாளி சொன்னார்கள். சாத்தான்குளம் தந்தை மகன் இறந்த வழக்குல 80 பேர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருக்கு. விரைவில் அஜித் வழக்குலையும் அது மாதிரி தீர்ப்பு வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தனிநபர் நிர்பந்தத்தினால எது வேணாலும் நடக்கலாம். எந்த இடத்துலயும் வன்மை, காவல்துறையும் வன்முறையை எடுக்க முடியாது. மனித நேயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனிதாபானத்தை காப்பாற்ற வேண்டும். குற்றவாளிகள் தண்டனை வைக்கப்பட வேண்டும். எத்தனை குற்றவாளிகள் ஆனாலும் தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது சட்டத்தின் முக்கியமான விதிமுறை. அது நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளவு காலம் கழித்து இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அஜித் வழக்குல ரொம்ப எளிதா அந்த அம்மா வந்து நான் நகைய கேச வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா நகை காணாம போயிடுச்சு சொன்னனாலதான் அவன் அன்னைக்கு உயிரிழந்திருக்கான் ஒரு பையன். அப்போ இது எப்படி இந்த அம்மா தப்பிக்க முடியும்? இதுல இன்னும் சட்டம் வந்து தனது கடமையை செய்ய வேண்டும் என்று அவங்க தேர்தலை எதிர்கொள்ள பயந்து போய் தான் எல்லாரையும் நீவான்னு யார் வந்தாலும் சீட்டு கொடுக்கறேங்கிறாங்க. அப்போ அவங்க கூடயே ரொம்ப நாள் உழைச்சவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. கூட்டணியை சரியாக பகிர்ந்து கொள்ள முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது திமுக. இது வந்து தேர்தலில் மக்களை பார்த்து அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். அந்த பயத்தின் வெளிப்பாடாக இந்த எல்லா கலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது. தவக வெளியே வந்திருக்கிறது. விசிகா கூடுதலான தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது ஸ்டாலின் பாடு, நம்ம பாடு இல்லையில. மக்களுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.